வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், நன்றிகள். ஓகேங்களா? சரி, இந்த அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு கேள்வி. சரி, முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். வேற ஒரு நாட்டில் ஒரு குரூப்பில் என்னை போட்டுட்டு ஒரு குரூப்பில் என்னை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க கிளிப்பிள்ளை அப்படின்னு. வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். கிளிப்பிள்ளை தான், சரியான விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இங்கே இன்னைக்கு ஜாதகத்தில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு பார்த்தா, ஆயுள் நேற்று ஜாதகம் பார்க்க வர்ற ஒரு அம்மா. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரீவியஸில் நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஆயுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஆயுள் இல்லை, அடுத்த வருஷம் 2025 ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நமக்கு தான் அந்த ஆர்வம் தாங்க முடியாதுல்ல. சரி, உண்மையாக இருந்தால் ஆமாங்க ஆயுள் இல்லை, ஏன்னா ஆயுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் இருக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. 11 செப்டம்பர் 2003 12:59 PM கேரள, மலேசியாவில் பிறந்த ஜாதகம். மலேசியான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மலேசியாவில் கேரளனே வச்சுக்கோங்க. கேரளில் பிறந்த ஜாதகர் தான். சரி, ஜாதகம் போட்ட உடனே அம்மா வந்து அழுகுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு விஷயம்ங்க. லீவை போட்டுட்டு பேப்பர்ல எல்லாம் போய் கேள்விகளை எழுதி வச்சுட்டு லீவு போட்டுட்டு வெயிட் பண்றீங்க அப்பாயின்மெண்ட்காக. அதில் என்னுடைய ஒரு சில விஷயங்கள் நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு டைம் கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்றதுனால நானும் அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் சில உங்களுடைய இதில் என்ன விஷயம்னா, ஜோதிட நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஜோதிடம் பார்க்கவே வரீங்க. அது மிக 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் குப்பைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இருந்தவங்க மத்தியில் இப்போ சமீபத்தில் சில நல்ல விழிப்புணர்வு ஜோதிடம் பற்றி வந்திருக்கு. சரிங்களா? சரி, ஜாதகம் போட்டோடனே அம்மா அழுகுறாங்க. நான் என் வாழ்க்கையே நல்ல மாதிரி வாழல, என் பிள்ளைங்க வழியிலையும் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோகம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஜாதகத்தை போடுறேன். 11 செப்டம்பர் 2003 12:59 மத்தியானத்தில் பிறந்திருக்காரு. ஜாதகத்தில் விருச்சிக லக்னமாகி 4ஆம் இடத்துல செவ்வாய் நிஷ்பலமாக தான் இருக்காரு. ஆனால் 4ல் செவ்வாய் இங்க குருவின் பார்வையில் இருக்காரு. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் சந்திரன் ராசியை குரு சுக்கிரன் பார்க்கிறாரு. சரி, நான் வரிசையில சொல்றேன். 5ல் சந்திரன், 6ல் ராகு, 8ல் சனி, 10ல் சூரியன் புதன் குரு, 11ல் ஒரு சுக்கிரன், 12ல் கேது. இது தாங்க ஜாதகம். ஓகே, ஜாதகம் போட்ட உடனே பையனுக்கு ஆயுள் அடுத்த வருஷத்துல முடிஞ்சு. ஆனா இந்த இடத்துலங்க சில கடவுள்கள் இப்ப இங்க வந்து நிறைய பேருக்கு அப்படி சுருக்குன்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி வலிக்கணும். ஏன்னா 20-21 வயசு ஒரு பையனை பார்த்து ஒரு தாய்கிட்ட உண்மையாகவே ஆயுள் இல்லைன்னா சொல்லலாங்க, தப்பு இல்லை. மறைமுகமா சுத்தி வளைச்சு எப்படியாவது சொல்லலாம். நல்லா இருக்க போற ஜாதகத்தை பார்த்துட்டு ஆயுள் இல்லை அடுத்த வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்களாம் மனுஷங்களா முதல்ல அப்படின்னு நினைச்சு பாருங்க. அந்த அம்மா கிட்ட நான் முதல்ல சொன்ன விஷயம், லக்னாதிபதியை குரு பாக்குறாருமா, ராசிநாதன் வலுத்திருக்கிறாரு, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு, ராசியாதிபதி வலுத்திருக்கிறாரு. எல்லாமே பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னத்தை எந்த பாப கிரகமும் தொடர்பு கொள்ளல. எப்படிமா ஆயுள் போகும்? ஆயுள் இந்த ஜாதகத்துக்கு உயிர் போனா என்ன தேடிட்டு வாங்கன்னு சொன்னேன். நேத்து 1:30 மணின்னு சொல்லிட்டு 2:30 ஆச்சு அந்த அப்பாயின்மெண்ட்க்கு நம்ம போறதுக்கு. இந்த அப்பாயின்மெண்ட்ல சரி, இந்த ஜாதகர் இப்ப எப்படி இருக்கார்? இப்ப சாதகம் இல்லாத நிலையில இருக்கார். ஏன்? 8ஆம் இடத்தோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய சனி தசை நடக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு வேற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். என் 2வது விஷயம், இங்க சனி தசை கெடுதலா புதன் தசை கெடுதலான்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு புதன் தசையை விட சனி தசை தான் கெடுதல். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், நான் ஒண்ணு சொன்னேம்மா, வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவ்வளவுதானம்மா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பேசாம இருந்தாங்க. அழுது தேம்பலை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அழுது தேம்பல் வந்துடும்ல, அந்த தேம்பலை தொடச்சிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா. நான் சொல்றேன், அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவ்வளவுதானே, பெருசா சாதனை எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டாமா, புதன் தசையில படிப்பாரு உங்க பையன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? புதன் தசையில படிப்பார் சொன்னேன். எப்போ புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 ஜூன். அது வரைக்கும் 7.5 சனி காரணமாக, இப்ப 7.5 சனி நடக்குதுல்ல, அடுத்த வருஷம் ஜென்ம சனி நடக்குதுல்ல, இதனால சில டைவர்ஷன் அப்படி இப்படின்னு இருக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. ஓகே, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வாழ மட்டுமே அனுமதிப்பார் தன்னுடைய தசையில. லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு, ராசி பலமாக இருக்கு. இந்த பையன் புதன் தசையில சாதிப்பாருமா என்ன? இப்போ உடனே வந்து நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கேட்பீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, எப்படின்னா நீங்க வந்து புதன் தசையில சாதிக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சு புதனுக்கு.
முதல்ல புதன் தசை ஸ்லோவான பலனை செய்யும் 7.5 சனி முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? முதலில் பாபத்துவத்தை கணக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல பாபத்துவம் தான் செயல்படும். கிளிப்பிள்ளை மாதிரி பேசுறேன்னு சொல்லுங்க, சந்தோஷம், நான் கிளிப்பிள்ளை தான். ஓகேங்களா? சனி செவ்வாய் பார்த்ததின் பாபத்துவ அமைப்பை முதல்ல இந்த புதன் செய்வாரு. ஓகே, சனி இங்க 17 டிகிரி, புதன் 23 டிகிரி, செவ்வாய் 7 டிகிரி. அப்ப செவ்வாய் பார்வை புதனுக்கு வரவே இல்லை. சனி பார்வையில மட்டும் இங்க புதன் இருக்கிறாரு. ஆமா, 23 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரியில இவரோட நண்பரோட பார்வையை வாங்கியிருக்காரு. 8இல் மறைந்தவருடைய பார்வையை வாங்கினது தப்பு தான். சனி பார்வை அற்புதம்னு நான் சொல்ல மாட்டேன், இங்க தப்பு தான். அதே நேரத்துல இவருக்கு இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா பலம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி 23, 9 டிகிரினா ஒரு 12 டிகிரி குருவோட சேர்ந்திருக்கிறாரு. அதிநட்பு வீட்டுல இருக்காரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் குருவுக்கு பலம் இல்லையா? சாரி, இதெல்லாம் புதனுக்கு பலம் இல்லையா? அதிநட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் கெடுதல்களை குறைத்துக் கொள்வார். 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு. தொழில் அமைப்புகளை, இந்த கணக்கு வழக்கு, அக்கவுண்ட்ஸ், படிப்பு, நாலேஜ் ரிலேட்டடான அமைப்புகள்ல வரப்போறாரு புதன் தசையில. அது சார்ந்த அமைப்புகள்ல முதல்ல 7.5 சனி முடிகிற வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஒரு சுமாரான அமைப்புகள்லயும் டைவர்ஷனையும் பண்ணி அதுக்கு பிறகுல இருந்து நன்றாக வரப்போறாருமா. இவருக்கு உயிர் ஆபத்து இல்லவே. எந்த முட்டாள் சொன்னது அப்படின்னு நாங்க கேட்டேன். முட்டாள் தான் இந்த ஜாதகத்தை பார்த்து உயிர் போகும்னு சொன்னாரு. நான் திரும்பவும் அந்த அம்மா கிட்ட இதை சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நான் செக் பண்றேன். 11 செப்டம்பர் 2003 12:59 மத்தியானம் கேரள பிறந்த ஜாதகம். ஓகேங்களா? தயவு செய்து அடுத்த வருஷம் இது 2 நாள் முன்னுக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. இந்த பொருத்தம் ஜாதகம் போட்டோம்ல, இந்த பொருத்தம் இதுக்கு 2 நாள் முன்னுக்கு ஒரு பொருத்தம் ஜாதகம் போட்டிருக்கோம் பாருங்க நம்மளுடைய 18VR யூடியூப் சேனல்ல. அந்த ஜாதகத்தை போன நீ இன்னும் உயிரோடு இருக்கேன்னு கேட்டாராம். நான் சொன்னேன், டே நீ யாரான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க யாரு ஒருத்தருடைய ஆயுளை முடிவு பண்றதுக்கு? எனக்கு இதெல்லாம் கடுப்புங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, சில பேருக்கு ஊசி குத்துன போல இருக்குது என்னோட வீடியோ. இருக்கட்டும், வலிக்குதுன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஏதோ நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்கன்னா, பொது வெளியில சொல்றீங்கன்னா, ஆமாங்க தப்புங்கன்னு ஒத்துக்குவேன். எனக்கு அது ஒண்ணு இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமாங்க தப்பா தாங்க பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் புதுசா கத்துக்கிறேன் அப்படின்னு. சும்மா நான் கிளிப்பில தான். ஆனா முட்டாள்தனமான விஷயங்களையும் முட்டாள்களையும் பிடிச்சி தொங்க மாட்டேன். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இந்த ஜாதகத்துல புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசைன்னு பாருங்க. அடுத்தடுத்து யோகா அமைப்பு. இன்னொரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? திருமண விஷயத்தை தாமதமா பண்ணுங்க. 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு. ஓகேங்களா? 11ஆம் பாவகம் வலுத்திருந்தாலே முதல் திருமணம் ஒரு மாதிரி ஆகி 2வது திருமணம். அப்ப இங்க 33 34 வயதுக்கு மேல திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவு தாங்க பலன். சும்மா ஒரு சின்ன வயசு பையனை அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் சம்பந்தப்படாத வர, நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்படாத வர நமக்கு வந்து இறப்புன்றது யாரோ ஒரு வீட்டுல நடக்கிற சில சம்பவங்கள். ஓகேங்களா? அதுவும் இந்த பச்சை குழந்தைங்க, சின்ன பச்சை குழந்தை, 21 வயசு பையன் பச்சை குழந்தையானா வளர்த்த அம்மா அப்பாவுக்கு தெரியும், கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைய எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. எனக்கும் இந்த சில விஷயங்கள் இந்த பையனுங்க பண்றதெல்லாம் பிடிக்காது. பட் இப்போ அது பெரிய வருத்தத்தை கொடுக்குதுன்றது எனக்கும் தெரியுது. இந்த ஜாதகத்தோட அடிப்படையில லக்னாதிபதி வளர்த்திருக்கிறாரு. லக்னம் இயல்பாக இருக்கு. லக்னம் கெடலையே, லக்னம் கெடணும். ஒரு உயிர் போனோம்னா லக்னம் கெடணும், 8ஆம் இடம் கெடணும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. சனி பாபத்துவமாக இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி காரகோ பாவனாஸ்தி, சனிக்கு இல்லை. இது ஏன் ஜோதிடர்களுக்கு தெரிய மாட்டுது? சின்ன பையன் தானே, என்ன பார்த்து சின்ன பையன் புதுசா பேசுறான்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது? 8ஆம் இடத்துல சனிக்கு காரகோ பவனாஸ்தி இல்ல, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு, ராசி வலுத்திருக்கு, ராசிநாதன் வலுத்திருக்கிறாரு. இன்னும் என்ன வேணும்? 8ஆம் அதிபதி இங்க அதிநட்பு ஸ்தானத்துல கடுமையான சுபத்துவத்துல இருக்கிறாரு. ஆயுள் இங்க பங்கமே இல்லையே. தயவு செய்து இந்த வீடியோஸ் எல்லாமுமே பேரண்ட்ஸுக்காக. ஓகேங்களா? வேற யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலங்க. இங்க சிலருக்கு வலிக்கதான் செய்யும். என்ன பண்றது? உங்களோட பொழப்புல மண் விழுவுது இல்ல. இந்த பூஜை பரிகாரம் பத்தி எல்லாம் பேசும்போது இப்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. அதுதான் ஆகணும். ஏன் இவ்வளவு நாள் எதுல டென்ஷன் ஆகுறாங்கன்னா, இப்ப அந்த பொறுத்த வீடியோல தோஷம் கழிச்ச ஜாதகம்ன்றதுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. பேசுங்க. உங்களுக்கு ஏதோ வலிக்குது, ஏதோ ஒண்ணு கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒண்ணு உங்களை நோக்கி அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் தான். போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க நல்ல பலனை சொல்லுங்க. 1 லட்சம் வெள்ளி போட்டா கூட ஆள் வந்து நின்று ஜாதகத்தை பார்த்துட்டு போவாங்க, நல்ல ராசி பலனுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஜாதகம். வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.